ரியாக்ட் சீரிஸோட மூன்றாவது வீடியோ இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் HTML, CSS, ஃப்ராகி, ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், ஃப்ராகி கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நாலாவது பார்க்க போகிறது வந்து கம்பேரிசன் சொல்லும் போது மூன்றாவது வீடியோ, மூன்றாவது சீரீஸ். இதில் பார்க்க போகிறது கம்பேரிஷன்லன்னு சொல்லும்போது ரியாக்டில் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSSக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பூட்ஸ்ட்ராப்னு ஒரு தீம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மெட்டீரியலைஸ் CSSன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை மாதிரி நிறைய தீம் பேஸ்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம் ரியாக்டோடது வந்து ரியாக்டுக்கு ரிலேட்டடான தீம்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி. ஸோ நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். ரியாக்ட் தீம்ஸ் ஃப்ரீன்னு அடித்தோம்னு சொன்னால் என்ன வர்றதுன்னு செக் பண்ணலாம். ஸோ முதலாவது லிங்க்கில் வந்து க்ரியேட்டிவ் டீம், இவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஷேர் பண்ணிருக்கார். அதே மாதிரி materialui.com அவங்க ஒரு டெம்ப்ளேட் ஷேர் பண்ணிருக்காங்க. கோன் InWP இவங்க ஒரு ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே வந்து ஃப்ரீ தீம்ஸ். இப்போ இதில் மேலதிகமான கம்போனன்ட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட்டிவ் டீம்கிட்ட அந்த தீம்ஸ் பேக்கேஜை வந்து பை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியல் டெம்ப்ளேட்ஸில் வந்து இவங்களும் வந்து ஃப்ரீ தீம்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட தீம்ஸ் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவங்க ஒரு 9 தீம் வச்சுருக்காங்க. இவங்களதுலேயும் ப்ரீமியம் தீமும் இருக்குது. ஸோ ப்ரீமியம் தீம் தேவைன்னா ப்ரீமியம் தீமை பை பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா reactjs-க்கு 2020 வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து அந்த கம்போனண்ட் இப்போ மெட்டீரியல் பூட்ஸ்ட்ராப்பை எடுத்து எப்படி தீம் செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சது தீம்ஸ் வந்து எங்களோட குயிக் டெவலப்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இதெல்லாமே ஒமிட் பண்ணி போட்டு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தீம் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இதோட APIஸை இன்டிகிரேட் பண்ணி எப்படி ஒரு இ-காமர்ஸ் சைட் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் சைட் இல்லாட்டி யோகா சைட் எப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நான் ப்ரிஃபராக சூஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் மெட்டீரியல் டிசைனை பொறுத்தவரை வரைக்கும் பூட்ஸ்ட்ராப் ஒன்று இருக்காங்க, மெட்டீரியல் யூஐஸ் ஒன்று இருக்காங்க, MDBன்னு சொல்லி ஒன்று இருக்காங்க. ஸோ ரியாக்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் இப்போ நீங்கள் டெவலப் பண்ண போகிற நிறைய கம்போனன்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடியே டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட் npm இன்ஸ்டால் இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்னு இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு இது எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த விதத்தில் நாங்கள் இதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு கம்போனன்ட்ஸை போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பட்டன்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே அலர்ட்ஸ் நாங்கள் இருக்கேன். இப்போ ஒரு பட்டன்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ரியாக்டுக்குள்ளே வந்து இந்த கமாண்டை வந்து போட்டு இந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைமரி இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும். இது வந்து ஒரு பூட்ஸ்ட்ராப்போட டிசைன், பூட்ஸ்ட்ராப்பை பேஸ் பண்ணி அது ரியாக்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இதோட வேர்ஷன் வந்து 1.01 நிற்கிது. இது பூட்ஸ்ட்ராப்போட வேர்ஷன் 4.4. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து இதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து மெட்டீரியல் UI. ஸோ இதை நாங்கள் ப்ரீமியம்ஸ் தீம்லேயும் பார்த்தோம். ஸோ இவங்களோட வந்து கொஞ்சம் வடிவாக இருக்குன்னு சொன்னால் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கம்போனன்ட் வைஸாக ஹைலி கஸ்டமைசபிளாக இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் 3.2 இருக்கும்போது 3. சீரீஸில் இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணது இப்போ 4.10 இருக்குது. ஸோ இந்த தீம் பேஸ் இந்த யூஐயை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்டையர் ப்ராஜெக்டும் செய்ய போகிறோம். ஸோ இதில் நாங்கள் பார்க்கலாம் என்ன அட்வான்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து MDB பூட்ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்குது. MD பூட்ஸ்ட்ராப்னு சொல்லி இவங்க வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. இப்போ நாங்கள் முதல் பார்த்த ரெண்டுமே வந்து ஃபுல்லாக MIT லைசன்ஸோட ஃப்ரீ வெர்ஷன்ஸ். எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த MD பூட்ஸ்ட்ராப்பில் வந்து MD பூட்ஸ்ட்ராப்பில் வந்து இவங்களோட பேக்கேஜஸை நாங்கள் வாங்கலாம் அல்லது இருக்கிற ஃப்ரீ வெர்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் இதில் உங்களுக்கு
jQueryக்கு வேணுமா Angular React Vue மொபைல் ஸோ வேரியண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு இருக்குது. ஆனால் இவங்களோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியாக்ட் ப்ரோன்ற பேக்கேஜை போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு பார்க்கலாம். பை நவ் ஓகே, நாங்கள் ரியாக்ட் வெர்ஷனை கொடுத்து பை நவ் கொடுத்தோம்னு சொன்னால் என்ன வரப்போகுது. இதில் 1 டெவலப்பருக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஹவு மெனி டெவலப்பர்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் எத்தனை பேர் டெவலப் பண்ண போகிறீங்க, அதை பொறுத்து உங்களோட பேக்கேஜோட இது வந்து மாறும். ஊபர் ஸ்டாக்னு சொல்ல இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் ப்ரியாரிட்டி சப்போர்ட் தருவாங்க, அன்லிமிட்டெட் ப்ராஜெக்ட் செய்யலாம். ஸோ உங்களோட ப்ரைஸ் வந்து 1 யூசர்னு சொன்னால் 1199 வரும். ஸோ bundle premium pro ultimate 1 project pro 1 project. ஸோ இதில் வேரியண்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, காசு கொடுத்து வண்டி யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஒமிட் பண்ணுறேன். என்ன சொன்னால் பேசிக்காக டெவலப்பருக்கு எங்களுக்கு தேவையானது வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆனால் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் அநேகமான கம்போனண்ட்டை வந்து அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கம்போனண்ட்ஸ் இருக்குது. லே அவுட்டுன்னு சொல்லும்போது வகையான லே அவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கு அவங்களோட பேரலல் ஷேடோ, ஸ்கின்ஸ், ஹோவர் எஃபெக்ட், மாஸ்க், ஸோ இந்த மாதிரி இப்படி நிறைய எங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து அவங்க ப்ரீமியமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சிலது வந்து ப்ரீமியம் பேக்கேஜஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இதையும் ஒமிட் பண்ணுறோம். நாங்கள் சூஸ் பண்ணுறது வந்து materialui.com. ஸோ இவங்களோட இதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா MIT லைசன்ஸ், 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணி ஹைலி கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் நாங்கள் கம்போனன்ட்ஸை பார்க்கலாம். மெட்டீரியல் டிசைனில் வடிவாக இருக்குது, சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பட்டன்ஸ் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் பூட் ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. இந்த கலர்ஸ் கூட எங்களுக்கு மாற்ற முடியும். இதில் உள்ள ட்ரிப்பிள் எஃபெக்ட் வந்து வடிவாக இருக்குது. ஸோ டிசேபிள், அது மாதிரி இன்புட் ஃபீல்ட் பட்டனில் வந்து வகையான இருக்குது. ஸோ அவுட்லைன் உள்ளது, அவுட்லைன் இல்லாதது, ஐக்கான்ஸ் போட்டது, சைஸ் வேரியன்ஸ், ஐக்கான் பட்டன், கஸ்டமைஸ் பட்டனை கூட கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லி இதை வந்து நாங்கள் லேட்டராக வந்து பார்ப்போம் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து எங்களுக்கு எது தேவையோ, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அநேகமான கம்போனன்ட்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கம்போனன்ட்ஸ்னு சொல்லும்போது இந்த லேப்ஸ், யூட்டில்ஸ், டேட் டிஸ்பிளே, ஃபீட்பேக், சர்ஃபேஸ், நேவிகேஷன்ஸ், இன்புட்ஸ், லேஅவுட். ஸோ எங்களை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அநேகமான கம்போனண்ட்டை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு சிம்பிளாக நாங்கள் எங்களோட ப்ராஜெக்டை தாண்டி வெளியில் எதுவும் செய்கிறோன்னு சொன்னால் ஒரு ஃபியூ கம்போனண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதே நேரம் இவங்களோட ஜிடாப் சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து நிறையவே இருக்குது. 1.3 வாட்சஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, 16.3 ஃபோக்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட் அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட் அப்டேட் வந்து 8 hours எகோவுக்கு முன்னால் அப்டேட் பண்ணிருக்காங்க. 6 hours முன்னால் நிறைய சேஞ்சஸ் குயிக்காக வருதுதான் சொல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வெர்ஷன். ஓகே, ஸோ டெப்ஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ எந்த வகையில் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கன்ஃபிகர் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த சீரீஸ் ரியாக்ட் சீரீஸ் வந்து இந்த இதை வச்சுக்கொண்டு இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதோட வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும் கெட்டிங் ஸ்டார்ட். இதில் வந்து நாங்கள் எப்படி ரியாக்ட்டுக்கு இன்டிகிரேட் பண்ணுறது. இன்ஸ்டாலேஷன் போனீங்கன்னு சொன்னால்
அவங்களே உங்களுக்கு சிம்பிளாக தந்திருக்காங்க. நீங்கள் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் npm install மெட்டீரியல் யூஐ கோர் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் யான் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். யான் at மெட்டீரியல் யூஐ கோர். இல்லை ரிக்யர்மெண்ட் என்னென்னா ரியாக்ட் வெர்ஷன் 16.8.0க்கு மேலே இருக்கணும். ரியாக்ட் டொமும் அதே வெர்ஷன்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ பேசிக்காக இன்ஸ்டாலேஷன் யூசேஜை பார்க்கும்போது என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ரியாக்டை இதில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு சாண்ட் பாக்ஸில் ஒரு பட்டனை இன்டிகிரேட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் இது என்ன செய்யலாம்னு சொல்லி கீழே சிஎஸ்எஸ் கமாண்ட் லைன் தந்திருக்காங்க. பேஸ் லைன் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போதும் ரியாக்ட் ஆப், இந்த ரியாக்ட் ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்டேஷன் இதில் தந்திருப்பாங்க. GitHub பேஜுக்கு போகும். ஸோ மெட்டீரியல் இதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த ரெப்போசிட்டரியை நீங்கள் க்ளோன் பண்ணி போட்டு இந்த ரெப்போசிட்டரிக்கு ரீநேம் பண்ணி விட்டுட்டு இந்த ரெப்போசிட்டரியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரியாக்ட் ஒன் பேஜ் ஆப்பை எப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கெஸ்ட் பை. இது ஒரு கெட்ஸ் பை. இது ஸ்டட்டிக்கான வெப் பேஜஸ். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட இன்ட்ரடக்ஷன் இல்லாட்டி ஒரு ஸ்டட்டிக்கான ஒரு பேஜ் டைனமிக்காக டேட்டா பேஸ்லேருந்து எதையும் கனெக்ட் பண்ணாமல் ஏபிஎஸ்லேருந்து எதையும் கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. Next.js சர்வர் சைட் ரெண்டரிங். அதாவது இப்போ இந்த நாங்கள் செய்ய போகிறது கிளைண்டில் ப்ரௌசரில் தான் ரெண்டரிங் நடக்கும். இந்த Next.js-ஐ யூஸ் பண்ணால் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் சர்வரில் ரெண்டர் ஆகி மொத்த HTML வரும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொன்னால் ரியாக்ட் க்ரியேட் ஆப்புக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் நீங்கள் ரியாக்ட் க்ரியேட்டில் செய்கிற ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா HTML கோட் இருக்காது. வியூ சோர்ஸ் இப்போ ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக HTML மட்டும்தான் இருக்கும். அதில் வேறு எந்த கண்டென்ட்டும் இருக்காது. இந்த சைட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒன் பேஜ் ஆப்பில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லா விஷயமுமே ஒரு டேட்டா டெக் இதுக்குள்ளே எஸ்விஜி பார்த்துக்குள்ளே முடிஞ்சு மிச்ச டேட்டா எல்லாமே ஹைடில் இருக்குது. ஆனால் நார்மலாக ஒரு சைட்டை போனீங்கன்னு சொன்னால் டெமோ ஓகே சிஎஸ்எஸ் டெக்ஸ் இந்த சைட்டை போயிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் வியூ சோர்ஸ் பேஜை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு HTML CSS கோட்ஸ் ஏகப்பட்ட கோட்ஸ் வருது இல்லையா. HTML டெக்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ Next.js யூஸ் பண்ணினா அதை என்ன செய்யணும்னு சொன்னால் சர்வர்லேயே ரெண்டர் பண்ணி அந்த கோடை எங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். கம்ப்ளீட்டாகவே சர்வரில் வச்சு ரெண்டர் பண்ணி அனுப்புறதால எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் வியூவில் வியூ சோர்ஸ் பேஜில் போயிட்டு எங்களுக்கு அந்த சோர்ஸ் என்னென்ன கோட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ரியாக்டில் ஒன் பேஜில் பில்ட் பண்ணுற ஒரு ஆப்பை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் HTML டெக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பார்க்கவே முடியாது. சில HTML டெக் மட்டும்தான் இருக்கும். அடுத்த HTML டெக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஏர்லி இன்ஸ்டால் பண்ண ஹலோ ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி இந்த மெட்டீரியல் இன்டிகிரேட் பண்ணிட்டு பார்ப்போம். பாய்.